உங்கள் அனைவரின் மீதும் சாந்தி உண்டாவதாக. இந்த உலகின் மூலை முடுக்கெல்லாம் இஸ்லாம் வளர்ந்து வருகிறது. இனம், ஜாதி, மொழி, தேசியம் என்பதையெல்லாம் தாண்டி இன்று இஸ்லாம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஆண்களை விட பல மடங்கு அதிகமாக பெண்களே இஸ்லாத்தை தழுவக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அந்த வகையில் உள்ளத்தை உருக்கக்கூடிய ஷஹாதாக்களை பார்ப்போம். தனது நண்பன் இஸ்லாத்தை ஏற்கப் போகிறேன் என்று சொன்னதை கேட்டு உள்ளம் உருகிப்போன ஒரு சகோதரர். இது ஸ்டீவன் வைட்டமன். நான் ஸ்டீவனை அளவுக்கு அதிகமாக நேசிக்கின்றேன். நாங்கள் நீண்ட காலமாக பேசிக் கொண்டிருக்கிறோம். இப்போ உண்மையாக அவர் முஸ்லிமாவதை நினைத்து அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். எங்கள் சகோதரத்துவத்தை மேலும் உறுதியாக்க விரும்புகிறேன். நான் ஷஹாதாவை அரபிக்கில் சொல்லப் போகிறேன். நீ ஒவ்வொரு வார்த்தையையும் திருப்பிச் சொல்லு. பிறகு டச்சில் இதை மறுபடியும் சொல்வோம். அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அல்லாஹ் வஅஷ்ஹது அன்னா முஹம்மதன் ரசூலு அல்லாஹ். Ik getuig dat er geen God is, behalve Allah. En ik getuig dat Mohammed de boodschap en profeet is van Allah. Takbir! அடுத்ததாக ஒரு பள்ளியில் காவல் காத்த ஒரு செக்யூரிட்டி கார்டு இஸ்லாத்தை ஏற்கிறார். அவர் கூறும் சொற்களை அவதானியுங்கள். நம்முடைய ஒரு செக்யூரிட்டி கார்டு ஷஹாதா சொல்ல போகிறார். நான் சாட்சி சொல்கிறேன், நான் சாட்சியம் அளிக்கிறேன், வேறு எதுவும் இல்லை, வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர. மேலும் சாட்சி கூறுகிறேன், சாட்சி அளிக்கிறேன், முஹம்மது அவர்கள் அவனின் அடிமையும் தூதருமாவார். Takbir. Excuse me, I'm a very emotional person. This is a very special night for me. Very special to be with my brothers. And I just want to say to all of you guys, you know, the love that I get here is unconditional. It's unconditional. Every last one of you gentlemen who I meet at the door, who I greet at the door, from my heart, I truly mean you are my brother. That is my love that I have for you. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. تكبير. அடுத்ததாக நோர்வேயைச் சேர்ந்த சகோதரர் ஒருவர் இஸ்லாத்தை படித்து ஆராய்ந்து அதை ஏற்றுக்கொண்ட போது அவரின் உள்ளம் கலங்கிய நிலையை பாருங்கள். நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். இவர்கள் அனைவருமே உங்கள் சகோதரர்கள்தான். இன்ஷா அல்லாஹ் தஆலா இன்று எங்களுக்கும் கூட ஒரு சகோதரர் கிடைக்கப் போகிறார் மார்க்கத்தில். நான் கூறுவேன், அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் وأشهد أن محمدًا عبده ورسوله. நான் சாட்சி கூறுகிறேன், இறைவன் இல்லை அல்லாஹ்வை தவிர, இன்னும் முஹம்மத் அல்லாஹ்வின் தூதுவராவார். Takbir. அடுத்து வரப்போகும் இந்த வீடியோ உங்களை ஆச்சரியப்படுத்தும். ஒரு கத்தோலிக்க சகோதரி இஸ்லாத்தை படித்து ஆராய்ந்து நபிகளாரை பற்றி பேசும் விடயங்கள் நம்மை கண்கலங்க வைக்கிறது. இயேசு இறைவனின் தூதர் என்று நம்புகிறீர்களா? ஆமா, நான் அதை நிச்சயமாக நம்புகிறேன். அது என் மதத்திற்கு எதிராக இருந்தாலும், ஆனால் அது கத்தோலிக்கர்கள் நம்புவதை விட பல மடங்கு லொஜிக்கலாக உள்ளது. நீங்கள் இறைத்துதர் முகம்மதை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? இறைவன் அவருக்கு அருள் செய்யட்டும். அதைத்தான் நான் சொல்கிறேன், அருள் செய்யட்டும் அவரை பின்பற்றுவர்கள் மீதும். அவருடைய பெயரை சொல்லி நீங்கள் என்னை அள வைக்கிறீர்கள்.
When you mentioned Jesus, I didn't cry, but I cried when you mentioned his name. That's how I care. As soon as you said Muhammad, I just it hit me right here in my heart. Oh. And it happens all the time, by the way. He's such a religious person. What he done for his people, you know. இந்த கத்தோலிக்கராகவே வளர்க்கப்பட்ட இந்த சகோதரி இவ்வளவு மனமுருகி பேசுவதற்கான காரணம் அவருடைய மகள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதுதான். மகளின் வழியாக இஸ்லாத்தை கற்றுக்கொண்ட இவர் இஸ்லாத்தின் உண்மைகளையும் நபிகளாரை பற்றிய உண்மைகளையும் புரிந்து கொண்டார். எனவேதான் நபிகளாரை பற்றி பேசும்போது அவர்களுடைய வரலாற்றை நினைக்கும் போது எவருக்கும் கண்களில் கண்ணீர் உருவாகும். இந்த உலகிலுள்ள ஒவ்வொரு மனிதருக்காகவும் எப்படி ஒரு புரட்சி தியாகியாக நபிகளார் வாழ்ந்தார்கள் என்பது அவரை படிப்பவர்கள் ஒவ்வொருவருக்கும் புரியும், கண்களை கலங்க வைக்கும். பிறகு அந்த சகோதரி இந்த தாவாவை செய்து கொண்டிருந்த சகோதரர்களிடமே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا رسول الله. الله أكبر. I bear witness. I bear witness that there is no one worthy of worship except Allah. And I bear witness that Muhammad is the messenger of Allah. Allahu Akbar. Allahu Akbar. அமெரிக்காவில் ஒரு கிறிஸ்தவராக வாழ்ந்து பின்னர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இப்பொழுது ஒரு பிரபல தாயியாக இருக்கக்கூடிய சகோதரர் யூசுப் எஸ்டஸிடம் நேரடியாகவே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு சகோதரி. நான் சத்தியம் செய்கிறேன், வணக்கத்திற்கு தகுதியான இறைவன் இல்லை, என் ஒரே இறைவனை தவிர. அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லுங்கள், அவனுக்கு எந்த கூட்டாளியும் இல்லை. இப்பொழுது உங்களுக்கு உதவுவனும் அவன்தான். நீங்கள் சொன்னதை போல அவனுக்கு தெரியும் இந்த விஷயம்தான் உங்கள் உள்ளத்தில் இவ்வளவு காலமும் இருந்தது என்று. அடுத்த பகுதி, நான் சாட்சி கூறுகிறேன், முஹம்மத் அவனின் தூதராவார்கள், இயேசுவும் அவனின் தூதராவார்கள், ஆப்ரஹாம், டேவிட், சுலைமான், ஆடம் அனைவரும் இறைவனின் தூதர்கள்தான். Shadu an la ilaha illa Allah la sharika la wa ashhadu anna Muhammad Rasulullah. இப்போ எப்படி உணர்கிறீர்கள்? இந்த ஷஹாதா தான் உங்களுக்கு தேவைப்பட்டது இல்லையா? He is the hope. உங்கள் சகோதரியை கட்டிப்பிடியுங்கள். She needs it. அடுத்ததாக இந்து மதத்திலிருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு இந்திய சகோதரி, அவருடைய கதையை கேளுங்கள். இஸ்லாத்தை ஏற்றதற்கு பிறகுதான் நான் அந்த விஷயங்களை உணர்ந்து கொண்டேன். அதற்கு முன்னரோ எப்போதுமே நான் அது பரவாயில்ல, என் பெற்றோர்கள் இருக்கிறார்கள், என்னிடம் அந்த கார் உள்ளது, என்னிடம் செல்வங்கள் கொட்டி கிடக்கின்றன, ஆனால் எல்லாவற்றையும் அல்ல உங்களிடமிருந்து திருப்பி எடுத்து, சரி ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறாய்? நான் உடமிருந்து எல்லாவற்றையும் எடுத்து விட்டேன். நான் அல் குர்ஆனை என் கையில் எடுத்த போது இப்பொழுதும் கூட என்னுடைய கைகள் நடுங்கும். நான் அந்த அல் குர்ஆனை வைத்துக்கொண்டு அழுது கொண்டே இருந்தேன். I just cried. I cried for, I don't know, more than half an hour. I just kept crying. அமெரிக்காவில் ஒரு பிரபலமான தாவா சென்டரில் ஒரு முழு குடும்பமுமே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த அழகிய நிகழ்வை கவனியுங்கள். அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் وأشهد أن محمد رسول الله. நான் சாட்சி கூறுகிறேன், வேறு எந்த கடவுளும் இல்லை, அல்லாஹ் ஒருவனை தவிர. மேலும் நான் சாட்சி கூறுகிறேன், முஹம்மத் அவர்கள் மீது சாந்தி உண்டாகட்டும், அல்லாஹ்வின் தூதராவார்கள். உக்ரைனைச் சேர்ந்த சகோதரி இஸ்லாத்தை ஏற்ற போது அவர் மனமுருகிய காட்சிகள்.
وأشهد أن محمدا رسول الله. تكبير. இன்னும் ஒரு சகோதரி இஸ்லாத்தை ஏற்ற போது அவர் தன்னை அறியாமலேயே அழுது விட்டார். أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. இந்தியாவைச் சேர்ந்த பிரியா என்ற இன்னும் ஒரு சகோதரி டாக்டர் ஜாக்கிர் நாயக் அவர்களுடைய தாவா நிகழ்ச்சியின் போது கலந்து கொண்ட அவர் அனைவருக்கு மத்தியில் நின்று இஸ்லாத்தை தழுவிக்கொண்டார். சகோதரி, இறைவன் ஒருவன் தான் என்று நம்புகிறீர்களா? முகமது அவர்கள் இறைவனின் தூதர் என்று நம்புகிறீர்களா? சிலை வணக்கம் தவறு என்று நம்புகிறீர்களா? ஆமா, நிச்சயமாக. சகோதரி, ஷஹாதாவை சொல்ல விரும்புகிறீர்களா? அரபிக்கில் சொல்ல விரும்புகிறீர்களா? இவைகளெல்லாம் ஆனந்த கண்ணீர். சகோதரி, இந்த குடும்பத்தில் இணைய விரும்புகிறீர்களா? உங்களை யாரும் கட்டாயப்படுத்தவில்லை என்று நான் நம்புகிறேன். உங்கள் சுய விருப்பத்தோடு தானே செய்கிறீர்கள்? அஷ்ஹது அல்லாஹ். Have the microphone close. Allah. Ashhadu Allah ilaha illallah wa ashhadu anna Muhammadan abduhu wa rasuluhu. மரணத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் தனது 77 வயதான தாத்தாவை இஸ்லாத்தை ஏற்க வைக்கும் பேரப்பிள்ளை. இதை நீங்கள் தான் சொல்கிறீர்கள், உங்களை யாரும் இங்கே கட்டாயப்படுத்தவில்லை. சுப்ஹானல்லாஹ், இந்த மார்க்கம் எவ்வளவு அழகானது. அந்த அல்லாஹ் அஸ்ஸ வஜல் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை இந்த உலகத்திற்கு ஒரு அருட்கொடையாகவே தான் இறக்கி அருளியிருக்கிறான். எத்தனை பெண்கள், எத்தனை மேற்கத்தைய பெண்கள் பெண்ணுரிமை போராளிகள் என்றும் கல்வியில் தேர்ச்சி பெற்றவர்கள் என்றும் நீங்கள் யாரை புகழ்கிறீர்களோ அந்த பெண்கள் தான் இன்று மேற்குலகில் அதிகமாக இஸ்லாத்தை தழுவிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீங்களோ இஸ்லாம் பெண்களை அடிமைப்படுத்துகிறது, அடக்கி ஒடுக்குகிறது என்று புழுகிக் கொண்டிருக்கிறீர்கள். அல்லாஹ் அஸ்ஸ வஜல் அல் குர்ஆனில் கூறியதைப் போல அவர்கள் தங்கள் வாய்களால் ஊதி அல்லாவின் ஒளியை மறைக்க நினைக்கிறார்கள். ஆனால் இறை மறுப்பாளர்கள் வருத்த போதிலும் அல்லாஹ் தன் ஒளியை பூரணமாக்கியே தீருவான். எனவே நீங்களும் அந்த ஒளியை தமிழில் படித்து ஆராய விரும்பினால் ஸ்கிரீனில் தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் செய்யுங்கள். இலவசமாக அல் குர்ஆனை தமிழில் பெற்றுக்கொள்ளலாம். நம்முடைய இந்த தாவா முயற்சிகளுக்கு நீங்கள் சப்போர்ட் செய்ய விரும்பினால் பைமி காஃபியில் அல்லது இந்த யூடியூப் சேனலில் இணைவதன் மூலம் சப்போர்ட் செய்ய முடியும். எனவே இன்ஷா அல்லாஹ் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை பாரக்கல்லாஹு லி வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.